அடுத்த வீட்டுக்கு சென்று இரவலாக கொஞ்சத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் கேட்டு வந்து அன்றைய நாளிலே இரவிலே அவர்கள் விலக்கேற்றினார்கள் என்று சொல்ற அளவுக்கு கடுமையான கஷ்டத்தோடு அவர்களின் வாழ்க்கை போயிருக்கிறது. நபி அவர்களுடைய போர்க்கவசம் உண்டு, ஒரு யூதனின் கையிலே போர்க்கவசம் உண்டு, அங்கே ஈட்டு பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்து கடைசி நாள் அன்றைய நாளிலே எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொருவரும் போய் அலி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே போய்விட்டு திரும்பி வருகிற நேரத்தில் கேட்பார்களாம், நபி அவர்களுடைய நோய் எப்படி, சுகமாகி விட்டதா, குணமாகி விட்டு எங்களை நோக்கி வருவாரா என்றெல்லாம் கேட்பார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் குணமாக இருக்கிறார், எங்களை நோக்கி அவசரமாக வந்து விடுவார் என்றெல்லாம் சொல்வார்கள். சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். சஹாபாக்கள் நிலைமை இப்படித்தான் இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்களை விட்டு பிரிவதென்றால் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கஷ்டமாக அது இருந்தது. நபி அவர்கள் இல்லாமல் அவர் ஊரில் இருக்கிற நேரத்தில் கூட பிரிவதென்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கடைசி நாள் அன்று திங்கட்கிழமை நாள், ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை நாள், நபி அவர்கள் சுபகு நேரத்திலே நாங்கள் தொழுகைக்காக தயாராகி சஃபுலே இருந்து கொண்டிருந்தோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவிப்பதற்காக சஃபுலே நின்றார்கள். இந்த நேரத்தில் திடீரென்று வந்து நபி அவர்கள் தன்னுடைய வீட்டின் திரையை பிடவையை அகற்றி எங்களை நோக்கி பார்த்தார்கள். நாங்கள் தொழுகையில இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நபி அவர்களை கண்டோம், நாங்கள் நினைத்தோம், சந்தோஷப்பட்டோம், நபி அவர்கள் நோய் குணமாகி தலைவலி குணமாகி எங்களோடு வந்து சேரப்போகிறாரே என்று நாங்கள் நினைத்து தொழுகையிலே குழம்பி போவோம் என்ற அளவுக்கு மிக மிக சந்தோஷமடைந்தோம் நாங்கள் எல்லோரும். ஆனால் நபி அவர்கள் பார்த்தார்கள், அழகான முகம், நபி அவர்கள் பார்த்து சந்தோஷமாக சிரித்தார்கள். உடனே திரையை மூடினார்கள். மூடின திரையை அதற்கு பின்னால் அப்படியே திறக்கவே இல்லை. உள்ளே போன நபி அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் உள்ளேதான் இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கவலையான செய்தி இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையான செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அருமையாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, லுகாவுடைய நேரம், அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகியை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு ஃபாத்திமா என்று சொல்லி எல்லா சஹாபாக்களும் வெளியிலே இருக்கிறார்கள். உள்ளே எல்லா மனைமாரும் சொந்தக்காரர்களும் உள்ளே இருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகியை அழைத்து 2 விஷயங்களை சொன்னார்கள், ரகசியமாக சொன்னார்கள். ஒன்றை சொன்னவுடனே ஃபாத்திமா நாயகி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். இரண்டாவது செய்தியை கொஞ்ச நேரம் போய் சொன்னார்கள். உடனே ஃபாத்திமா நாயகி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஆச்சரியமான செய்தியை ஆயிஷா நாயகி பின்னால் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசி நேரம் இன்னும் நெருங்கிவிட்டு நபி அவர்களுக்கு கடுமையான வேதனை, தலையிலே இறுக்கமாக ஒரு பட்டி கட்டப்பட்டிருந்தது. ஃபாத்திமா நாயகியை குறித்து எல்லா தோழர்களுக்கும் சொன்னார்கள், இந்த ஃபாத்திமா சய்யிதத்து நிசாயில் ஆலமீன், அகிலத்து மக்களுடைய பெண்கள் குலத்தின் சுவர்க்கத்தின் தலைவி இந்த ஃபாத்திமா என்று மிகப்பெரிய ஒரு நன்மாராயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்களுடைய நிலைமையை பார்த்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற கஷ்டமான நிலைமையை பார்த்து ஃபாத்திமா நாயகி சத்தமிட்டு, தன்னை அறியாமலேயே சத்தமிட்டு, வா கர்பாபா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று சொன்னார்கள். உடனே அந்த கஷ்டமான வார்த்தைகளோடு நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகியை பார்த்து சொன்னார்கள், லைசாலா அபிக்கு கர்பும் பாதல் யௌம், பிள்ளையே, நீர குழந்தை, என் அருமையான பிள்ளையே, என் இரக்கமுள்ள பிள்ளையே, உன்னுடைய தந்தைக்கு நீ கவலைப்படாத பிள்ளையே, உன் தந்தைக்கு இந்த நாளுக்கு பின்னால் எந்த கஷ்டமும் வரப்போவதில்லை, இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது பிள்ளையே என்று தன் பிள்ளையை அரவணைப்பதற்காக அருமை நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் எந்த அளவுக்கு ஃபாத்திமா நாயோடு இரக்கம் என்றால், ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வார நேரமெல்லாம் கெட்டி அணைத்து முத்தமிடுவார்கள். ஃபாத்திமா நாயோடு அந்த அளவுக்கு இரக்கமாக இருந்தார்கள். நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகி வீட்டை நோக்கி வந்தால் எழுந்து போய் வரவேற்பார்கள். அந்த அளவுக்கு கண்ணியமாக இருந்தார்கள். ஃபாத்திமா நாயகியோடு அலாதியான இரக்கம் கொண்டார்கள். சொன்னார்கள், ஒரு கட்டத்திலே ஃபாத்திமாவை நோவித்தால் அவர் என்னை நோவித்து விட்டார் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்களோடு பாசம் நிறைந்தவராக அன்னை ஃபாத்திமா நாயகி சின்ன பிள்ளை இரக்கமோடு இருந்தார்கள். அந்த 2 பிஞ்சு உள்ளங்களும் எப்படி தான் பரிமாறிக்கொண்டிருக்குமோ தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களை, வாழ்க்கையில வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன். எங்களால் இதை வாசிக்கிற நேரத்திலும் சொல்கிற நேரத்திலும் உங்களால் கேட்கவும் தாங்க முடியாதென்றால் நடைமுறையில இதை கண்ட நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை பாருங்கள். உடனே அங்கே பாவமறியாத பாலகங்களாக
ஓடி திரிந்து கொண்டிருந்த நபி அவர்களுடைய 2 பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். 2 பேரையும் முத்தமிட்டு கட்டி அணைத்தார்கள். சொன்னார்கள், மக்களுக்கு இந்த 2 பேருடைய விஷயத்தில் நீங்கள் நல்லதையே நாடுங்கள், மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் அணையுமாறையும் அழைத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு இப்படியெல்லாம் கடமைகள், நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். நபி அவருடைய வேதனை இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி அவர்கள் என்னுடைய மடியிலே தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, மா அஸாலு அஜிது அலமத் தஆமில் லதி அகல்து பி கைபர், நான் கைபர் யுத்தத்தின் போது ஒரு யூத பெண்மணி என்னை விருந்துக்கு அழைத்து எனக்கு ஒரு விருந்தை தந்தால், ஆட்டு இறைச்சியை அதிலே நஞ்சை போட்டு தந்தால், அந்த நஞ்சோடு சேர்த்து நான் ஒரு பிடி சாப்பிட்டு விட்டேன். அந்த வேதனையின் அந்த காரத்தை, அந்த வேதனையை நான் இந்த நேரத்தில் உணர்கிறேன் ஆயிஷாவே. என்னுடைய இறைப்பையை நோக்கி செல்லும் அந்த நரம்பு வெடிக்கக்கூடிய நேரமாக இதை நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள். கடுமையாக வேதனைப்பட்டார்கள். கடைசி நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலா ஸலா, தோழர்களே, நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்ற அந்த மக்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் தன்னுடைய முகம் நேராக நிற்க முடியாது. ஆயிஷா நாயுடைய மடியிலேதான் அப்படி அமர்ந்திருந்தார்கள். அங்கே சாய்ந்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயி தன் மடியிலே வைத்திருக்கிற நேரத்தில் திடீரென்று அங்கே என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அவருடைய கையிலே ஒரு மிஸ்வாக்கு குச்சி இருந்தது. நபி அவர்கள் அந்த மிஸ்வாக்கு குச்சியை நேராக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி விளங்கிக் கொண்டார்கள், நபி அவர்கள் இந்த மிஸ்வாக்கு செய்வதை ஆசைப்படுகிறார். உடனே கேட்டார்கள், இதை எடுத்து தரட்டுமா என்று கேட்டார்கள். உடனே நபி அவர்கள் தலையினால் ஆம் என்று சொன்னார்கள். அதை எடுத்த உடனே மென்று தரட்டுமா, இதை கொஞ்சம் சப்பி இதை சொப்டாக்கி தரட்டுமா என்று கேட்டார்கள். உடனே ஆம் என்று சொன்னார்கள். அதை அப்படியே தன் வாயிலே போட்டு மென்று நபி அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்தார்கள். இப்படியே இருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் கடைசி வார்த்தைகளாக, லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, இன்னலில் மௌத்து சக்கராத், சக்கராத்துக்கு ஒரு போதை இருக்கிறது, சக்கராத்துக்கு மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறது, சக்கராத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசி நேரம் நெருங்குகிற நேரத்தில், அந்த நேரம் நெருங்குகிற நேரத்தில் நபி அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற மாதிரி உதடுகள் அசைகிறதை பார்த்தார்கள். உடனே ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் என்னுடைய காதை நபி அவருடைய வாய்க்கு கிட்ட வைத்து பார்த்தேன். நபி அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மின் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ, நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹான மக்கள், அவர்களோடு என்ன சேர்த்தியா அல்லாஹ். அல்லாஹ் ஃபிர்லி வர்ஹம்னி, எனக்கு மன்னிப்பை தாயா அல்லாஹ், எனக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பனாகி உன்னோடு என்னை சேர்த்தியா அல்லாஹ். அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, ரஃபீகல் அலா, உயர்ந்த நண்பனே என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகி அழைத்து சொன்ன ரகசியத்தை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஃபாத்திமா நாயகி அழைத்து, ஃபாத்திமா, நான் இந்த வருத்தத்தோடு மௌத்தாகி போகிறேன் ஃபாத்திமா என்று சொன்ன உடனேதான் ஃபாத்திமா நாயகி, இரக்கமுள்ள ஃபாத்திமா, அந்த செய்தியை கேட்டு இந்த தந்தையை நாம் பிரிய போகிறேனே என்று நினைத்துத்தான் உடனே அழுதார்கள். அதை நினைத்து அடுத்த கட்டத்தில் சொன்னார்களே, ஃபாத்திமாவே, இந்த என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னோடு வந்து சேரப்போகிற முதலாவது பெண்மணி நீதான் என்று சொன்ன உடனே மர்மையோடு ஆசை கொண்ட ஃபாத்திமா நாயகி சிரித்தார்கள். நபி அவர்கள் மௌத்தாகி 6 மாதத்திலே அன்னை ஃபாத்திமா நாயகி மௌத்தானார்கள். அன்பார்ந்த ஆஜிகளே, அதே போன்று அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி அவர்களோடு அவர்கள் வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப 4 சிறப்பு இருக்கின்றன. அந்த 4 சிறப்பில் நபி அவர்கள் கடைசியாக மௌத்தானதனுடைய வீட்டிலே, அதே போன்று என்னுடைய நாளிலே, அதே போன்று என்னுடைய நெஞ்சுக்கு கீழே, என்னுடைய மடிக்கும் நெஞ்சுக்கும் இடையில மௌத்தானார்கள் சாய்ந்திருக்கிற நேரத்தில். அதே போன்று கடைசியாக என்னுடைய உமிழ் நீரும் நபி அவருடைய உமிழ் நீரும் ஒன்றரை கலந்தது.
இது எனக்கு ஒரு சிறப்பு என்று நான் கருதுகிறேன் என்று ஆயிஷா நாயகி சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, லுஹாவுடைய நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி அவருடைய நிலைமை என்னவாகும், முடிவு என்னவாகும் என்பதை எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி நேரம், லுஹாவுடைய நேரம், அப்படியே இருந்து கொண்டு இதை சொல்லிக்கொண்டே இருந்துவிட்டு நபி அவருடைய கை அப்படியே கீழே விழுந்து விட்டது. நபியுடைய பார்வை அப்படியே உயர்ந்து விட்டது. சஹாபாக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள், மனைவிமார் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதனோடு நபி அவரின் உயிர் பிரிந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உலகத்தை விட்டு எங்கள் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதுல ஹிஜ்ரி 11வது ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12வது அன்று நபி அவர்கள் மௌத்தானார்கள். தோழர்கள் அந்த செய்தியை கேட்கிறார்கள். உள்ளே இருந்து செய்தி வெளியே வருகிறது. சோகமான நிலைமை மதீனாவின் எல்லா இடத்துக்கும் பரவுகிறது. நபி அவர்கள் மௌத்தானார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடனே அத்தனை பேரும் சொக்கடைந்து போய்விட்டார்கள். என்ன பேசுவது என்று தெரியாமல் தடம் பிறண்டார்கள். நபி அவர்கள் மௌத்தான அன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு மாலை மாலையாக கண்ணீர் வடித்து அழுதார்கள். பல சஹாபாக்கள் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு எதையுமே பேசாமல், இனி நாங்கள் என்ன செய்வது, எங்கள் உயிரை விட மேலான எங்களுடைய கவலையான செய்திகளை கொண்டு போய் யாரிடத்திலே சொல்லி ஆறுதல் பெறுவோமோ, அந்த தூதரை இழந்து விட்டோமே என்ற ஏக்கத்திலே அழுது கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய வீரராக இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு, யாராவது ஒருவர் நபி அவர்கள் மௌத்தானார்கள் என்று மட்டும் சொன்னால் அவரை நான் வாளால் வெட்டி வீழ்த்துவேன், நபி அவர்கள் மௌத்தாகவில்லை, வருவார் என்றார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை தன் வாயினால் சொல்லி மனதால் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக அவர்களுக்கு இருந்தது. நபி அவர்களை விட்டும் என்றையும் பிரியாத ஒரு நண்பர், உலகத்திலேயே மிகப்பெரிய நேசர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த காட்சிகள் எல்லாம் நடக்கின்ற நேரத்தில் மதீனாவில் அவர் இருக்கவில்லை. அவருடைய இரண்டாவது மனைவி இருந்த ஒரு இடத்தை நோக்கி அவர் மதீனாவை விட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு சென்றிருந்தார்கள். நபி அவர்களுடைய மரண செய்தி அங்கே கேள்விப்படுகிறது. ஓடோடி வருகிறார்கள் குதிரையிலே. எல்லா சஹாபாக்களும் பேச்சுக்கு இடமில்லாமல் அத்தனை பேருமே மௌனங்களோடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் வடித்து ஒரு இடத்திலே சத்தமிட்டுக் கொண்டு, யாராவது நபி அவர்கள் மௌத்தானார்கள் என்று சொன்னால் அவரை வெட்டுவேன் என்று சபதமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்த ஹாஜிகளே, இப்படியான நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக குதிரையில இருந்து இறங்கி மஸ்ஜிது நபவியை நோக்கி சென்று அதன் உள்ளே இருந்து பிடவையை அகற்றி ஆயிஷா நாயகியின் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் நபி அவர்களுடைய மேனி ஒரு பிடவையினால் போர்த்தப்பட்டிருந்தது. உடனே அந்த நபி அவர்களுடைய போர்த்தப்பட்டிருந்த அந்த பிடவையை அகற்றுகிறார்கள். முபாரக்கான அந்த பிரகாசமான அந்த முகத்தை பார்த்து எப்படித்தான் அவர் சகித்திருப்பாரோ தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பிடவை அகற்றி பார்த்தார்கள். உடனேயே மாலை மாலையா கண்ணீர் வடித்து அழுது உடனே நபி அவருடைய முகத்தை முத்தமிட்டார்கள். நெற்றியிலே நபி அவருடைய முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், யா அபி அந்த உம்மி, என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே. லா யஜ்மஉல்லாஹு அலைக்க மௌத்தத்தைன், உங்களுக்கு இரண்டு மௌத்தை அல்லாஹ் வைத்தில்லை, ஒரு மௌத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஒரு மௌத்து உங்களுக்கு வந்து விட்டது. திபுத்த ஹய்யன் வ மய்யித்தா, நீங்க உயிரோடு இருக்கிற நேரத்திலும் மனமாக இருந்தீர்கள் தூதரே. மௌத்தாகி நீங்கள் மையத்தாக வைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் நீங்க